ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு என்னை நான் ஒரு பிரகாசிக்கின்ற ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானியாவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இதுவரை படித்த அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மையாகின்ற ஆத்மா. நான் தூய்மையின் பலத்தினால் சத்திக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் பாவன உலகத்தின் அதிபதியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. படகோட்டி, தோட்டக்காரர், சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான் ஆவார். நான் சத்கதி அளிக்கும் வள்ளல் மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தியின் பிராப்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் சதோ பிரதான லட்சுமி நாராயணன் ஆவதற்காக ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சத்திய நாராயணன் ஆவதற்கான கதை, உண்மையான அமர கதை, உண்மையான மூன்றாவது கண்ணின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக்கியே தீருவேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி பிரம்மா மூலமாக 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா. நான் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தாழ்ந்த நிலையுள்ள புருஷர்களிலிருந்து சதோப்பிரதான புருஷோத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் பதித்த பாவனர், சத்யதி தாதா சிவத்தந்தையின் வழிப்படி நான் மீண்டும் சகஜ ராஜயோகத்தின் பலத்தினால் என்னுடைய உடல், மனம், பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் வீட்டின் உறுப்பினராக இருக்கின்ற ஆத்மா. என் மூலமாகத்தான் தந்தை சத்யுக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நான் பகவான் மூலமாக ஸ்ரீமத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தினால்
பூரணமாகின்ற ஆத்மா. நான் சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெறுகின்ற ஆத்மா. நான் உலக அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் குப்தமான சேனையாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய தூய்மையான உடலை எடுக்கின்ற ஆத்மா. நான் புது உலகத்தில் தெய்வீக உடலை தரித்து ஆட்சி புரிகின்ற ஆத்மா. நான் சாக்கார விருட்சம் நிராகாரி விருட்சம் பற்றிய முழு ஞானத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் சங்கமிகத்தில் சிறந்த செயல்கள் செய்து புருஷோத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவி செய்பவனாக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமிப்பு செய்கின்ற ஆத்மா. நான் எனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை அளிக்கக்கூடிய இயற்கையை வென்ற ஆத்மா. நான் எனது சம்பூர்ண நிலையில் நிலைத்து இயற்கையின் மீது வெற்றியடைகின்ற ஆத்மா. நான் சம்பூர்ண நிலை அடைவதற்காக ஆன்மீகம், ஆன்மீக போதை மற்றும் கருணை உள்ளத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீகம், ஆன்மீக போதை மற்றும் கருணை உள்ளம் போன்ற 3 விஷயங்களை வெளிப்படையான முறை ஸ்திதியில், முகத்தில் மற்றும் காரியங்களில் தென்படும்படியாக நடந்து கொள்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அபபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி முக்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.